ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செம்ம டேஸ்டியான சாக்லேட் பேன் கேக் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். உங்களுக்கு எத்தனை பேன் கேக் வேணுமோ அவ்வளோ நீங்கள் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பால் சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் நார்மல் சாக்லேட் தான் உருக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்தாலும் உருக்கி வச்சுக்கலாம், இல்லை நார்மல் சாக்லேட் இருந்தாலும் உருக்கி வச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம இப்போ பேன் கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் கேக் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃப் ஸ்பூனில் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கோதுமை மாவு சேர்க்குறீங்களோ அவ்வளோ பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சாக்லேட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா கூடயும் நல்லா ஒன்றா சேரணும். டார்க் சாக்லேட்டும் கோதுமை மாவு மட்டும் வச்சு கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் டார்க் சாக்லேட் கூட கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். நல்லா கெட்டியமாக கலந்து வச்சுக்கோங்க. இது போல் கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா சேரணும். அப்படி உங்களுக்கு சாக்லேட்டில் இருந்த சுகரே போதுன்னா நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கரையும், ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு. அவ்வளோதான், மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சால்ட், சுகர் ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எது கம்மியாக இருக்கோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து இப்போ ஆயில் விட்டு இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ரெண்டா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனிஷாக வேகணும். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் பேன் கேக் ரெடி ஆகிட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.